கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. அரசியலில் இருந்து சிறிது காலம் ஓய்வு. சென்ற 2021 26 வரை நிதியமைச்சராகவும் பிறகு தகவல் தொழில்நுட்ப அமைச்சராகவும் இருந்த திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பிடிஆர் என்று அழைக்கப்படுபவர் X.com வலைத்தளத்தில் ஒரு நீண்ட கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். நேற்றைக்கு ஆங்கிலத்தில் எழுதி ஒரு 4 பக்கங்கள் வந்திருந்தது. அதையடுத்து இன்றைக்கு அது உடனே அவரை எல்லாரும் கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க. எங்கே தமிழ் அப்படின்னு கேட்டு. இன்னைக்கு ஒரு 8 பக்கம் தமிழ்லையும் கொடுத்துருக்காரு. அதில் வந்து பல விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கார். இது வந்து தினமணி கட்டுரை. அதுக்கப்புறம் அவருடைய எழுத்திலிருந்தே சிலதையும் நான் சேர்த்து உங்களுக்கு சொல்லிடுறேன். கட்சிக்கு ஆற்றிய பணி. ஏன்னா அவர் முதல்ல 2016 அவர் தேர்தல் அரசியலுக்குள்ள வந்தார். அப்பொழுதுதான் அவர் வந்து வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வருகிறார். வந்து முதல் தேர்தல் மதுரை மத்திய தொகுதியில் அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஆனால் ஜெயலலிதா மீண்டும் ஜெயித்து ஆட்சி அமைக்கிறார். அதனால எதிர்க்கட்சியில் இருக்காரு. 2016 2021 அவர் எதிர்க்கட்சி உறுப்பினராக இருக்கிறார். 2021 தேர்தலில் ஜெயித்து வந்த உடனே அவர் நிதியமைச்சராகிறார். முதல் முறையாக அமைச்சர், முதல் முறையிலேயே நிதியமைச்சர். அவருடைய பின்னணி அப்படிப்பட்டது. நன்கு படித்தவர். இன்ஜினியரிங்கிலிருந்து ஆரம்பித்து பிஹெச்டி வரை பண்ணி பல நிதி நிறுவனங்களில் வேலை பார்த்து உலக அளவில், இந்தியா அளவில் இல்லை, உலக அளவில் வேலை பார்த்த நிதித்துறை பற்றி நன்கு அறிவு மிகுந்திருந்த ஒருவர் அவர். அதனால் அவர் வந்து நிதியமைச்சராகிறார். ஒரு 2 ஆண்டுகள் நிதியமைச்சராக இருந்தார். அதன் பிறகு அமைச்சரவை மாற்றம். அந்த அமைச்சரவை மாற்றத்தில் ஏன் வந்து இவர் தூக்கப்படுகிறாருங்கிறது அது வேற கதை. அவரை வந்து தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு அமைச்சராக்குறாங்க. ஒரு 3 ஆண்டுகள். அது வந்து ஒரு பெரிய டிமோஷன். கீழே இறக்குறாங்க. இறக்கி அதுக்கு பிறகு ஒரு அக்ரிமோனியஸ் தேர்தல் 2026 தேர்தல் மதுரை மத்திய தொகுதியில் திமுக சார்பில் இவர் மீண்டும் நிற்கிறார். 3வது முறையாக நிற்கிறார். இவரை எதிர்த்து அதிமுக தரப்புல சுந்தர் சி என்னும் சினிமா இயக்குனர், நடிகர் அவர் நிறுத்தப்படுகிறார். இவங்க 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா யாரு என்னன்னே தெரியாத, அந்த ஊருக்கு சம்பந்தமே இல்லாத, சென்னை சேப்பாக்கத்திலிருந்து அங்கே போய் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு வேட்பாளர் அங்க கண்ணை மூடிட்டு ஜெயிக்கிறார். ஏன்னா அது வந்து விஜய் அலை, தவேக அலை. அதில் ஸோ தோற்றதற்கு பிறகு ஒரு எழுதியிருக்கிறது தான் இந்த நீண்ட கடிதம். அதில் வந்து தன்னுடைய பங்களிப்பு என்னென்ன துறைகளிலெல்லாம் தான் பங்களித்திருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அதை வந்து ஒரு பொது வாழ்க்கை, சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, நிதித்துறைக்கு பிறகு தகவல் தொழில்நுட்பத்துறையில், தகவல் தொழில்நுட்பத்துறை பற்றி சொல்லும்போது ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நேய கல்விக் கழகம் அதை பற்றியும் ஒரு பத்திய விரிவாக எழுதியிருக்காரு. அப்புறம் ஜிஎஸ்டி கவுன்சிலில் உறுப்பினராக, ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கிறவர் வந்து அந்த துறை தமிழ்நாட்டுக்கான ஒரு உறுப்பினராக அவர் அந்த இடத்துல போய் உட்காந்துருப்பார். அது என்று அதை பற்றியெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா வந்து, ஒரு சட்டப்பேரவை உறுப்பினராக கடந்த 10 ஆண்டுகளாக எனது குழுவுடன் நேரம் பாராமல் உழைத்தது எனது பொறுப்பாகும். தற்போது தனிப்பட்ட குடிமகனாக எனது நேரம் மற்றும் கால அட்டவணை முழுவதும் நானே தீர்மானிக்கும் சுதந்திரத்துடன் சில வாரங்கள் ஓய்வெடுக்க ஆவலுடன் காத்திருக்கிறேன். அப்போ இப்போதான்ப்பா எனக்கு வந்து நேரம்ங்கிறது என் கைக்கு வந்திருக்கு. இது நாள் வரைக்கும் நான் ஒரு கைதி போல இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவரு. என்னெல்லாம் பண்ண போறேன் அப்படிங்கிறாரு பாருங்க. முன்னதாக நேரமின்மை காரணமாக நாடு முழுவதும் பல்வேறு இடங்களுக்கு சென்று உரையாற்றுவதற்கான பல வாய்ப்புகளை மறுத்தேன். தற்போது அது போன்ற அழைப்புகளை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு இந்தியாவில் நிதிநிலை சார்ந்து பொதுவான பல விஷயங்கள், பட் நிதிநிலை சார்ந்து தரவுகளோடு கம்யூனிகேஷனில் அந்த கிளாரிட்டின்னு இருக்கு இல்லையா, அந்த தெளிவுடன் உரையாற்றுவது, தங்கு தடையின்றி ஆங்கிலத்தில். முக்கியமாக கவனிக்கணும், அவர் தமிழ்நாட்டு மினிஸ்டர் தான். அவர் தமிழில் மட்டும் பேச சொல்லி கேட்டக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்களை. அவருடைய மொழி ஆங்கிலம் தான். அதில் இந்தியா முழுவதும் இவரளவுக்கு உரையாற்றுவதற்கு மிக குறைவானவர்கள் தான் இருக்கிறார்கள். நிச்சயமாக இவரை வந்து நீங்கள் ஸ்பீக்கிங் சர்க்கியூட்டில் அவரை பார்க்கலாம். இந்தியாவில் மட்டும் இல்லை, வெளிநாடுகளுக்கும் நிச்சயமாக இவரை அழைத்து இந்திய அரசியல், இந்தியாவின் நிதிநிலை, இந்தியா எங்கே போகும் அப்படிங்கிறது மாதிரி பல இடங்களில் இவரை பேச சொல்லி அழைப்பார்கள். இதை நோட் பண்ணிக்கங்க, நீங்கள் பார்க்கலாம். அடுத்து, அமைச்சராக இருந்தபோது வெளிநாடுகளுக்கு சென்று உரையாற்றவோ அல்லது நிகழ்வுகளில் பங்கேற்கவோ வந்த அழைப்புகளை ஏற்றுக்கொண்டு பயணிக்க பல சமயங்களில் எனக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அது ஏன் அவர் அப்படி எழுதுறாரு அப்படின்னு தெரியல. மாநில அமைச்சருக்கு மாநில அரசும் அனுமதி தரணும், மத்திய அரசும் அனுமதி தர வேண்டும். ஸோ இதில் அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது யாரால்? அது வேலை பளு காரணமாக மாநில அரசு முதல்வரே வந்து இப்போ வேண்டாம் இருங்க
அப்புறமா போய்க்கலாம்னு சொன்னார்களா, இல்ல மத்திய அரசு வந்து இல்ல உங்களுக்கு இதுக்கெல்லாம் அனுமதி கிடையாதுன்னு சொன்னாங்களான்னு தெரியல எனக்கு. இந்த ஓய்வு காலத்தில் அமெரிக்கா, ஐரோப்பியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா ஆகிய இடங்களுக்கு சென்று உரையாற்ற வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஸோ ஏற்கனவே அவர் புக் பண்ணிட்டாங்க. அதனால அவர் போய் பல இடங்கள்ல அவர் பேச போறாரு. இதுதான் நான் ஏற்கனவே சொன்னது. உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும் பெரிய பெரிய கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் கருத்துகள் பேசக்கூடிய ஒரு மாபெரும் கருத்தரங்கம். சின்ன கருத்தரங்கம் இல்ல. அதுல இவர் வந்து கீனோட் ஸ்பீக்கராக நிச்சயமாக இருப்பார். அதே போல வெளிநாடுகளிலும் இந்தியாவுக்காக, இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி இல்ல. இந்தியாவிலிருந்து இண்டிபெண்டன்ட்டாக யாரை அழைப்பதுன்னா நிச்சயமாக முனைவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அப்படின்னு கூப்பிட்டுருவாங்க. அப்புறம் ஹார்ப்பர் காலின்ஸ் பதிப்பகத்தோடு இணைந்து நான் ஒரு புத்தகம் வெளியிட ஒப்பந்தம் செய்திருந்தேன். ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டு ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தோடைய தலைப்பும் அதோடைய பொருண்மையும் எனக்கு ரொம்ப ஆர்வத்தை தூண்டுகிறது. புத்தகம் வெளியாகும் பொழுது முதல் ஆளாக நான் அதை வாங்குவேன். அதை புத்தகத்தை எழுதுறதுக்கு தான் டிலே ஆகிட்டு இருக்கு அவருக்கு. புத்தகத்தின் பணிகளில் திட்டமிட்ட காலத்தை விட பின்தங்கியுள்ளேன். எழுதுகிற எல்லாருக்குமே தெரியும், குறிப்பிட்ட காலத்தில் உங்களால் எழுதி முடிக்கவே முடியாது. அதுவும் இவர மாதிரி ஒரு பிஸியான ஒரு ஆளால் முடியாது. இந்த நேரத்தில் புத்தகத்தை எழுதுவதற்காகவும் பயன்படுத்தி கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா சமீபத்தில் எனக்கு 60 வயது நிறைவடைந்தது என்பதால் எனது உடல் நலத்தை மேலும் மேம்படுத்தும் நோக்கில் ஒரு சீரான கால அட்டவணை மற்றும் ஒரு சிறந்த வாழ்க்கை முறையின் மீது கவனம் செலுத்த விரும்புகிறேன். எனது 10 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் நான் முன்னெடுத்த முக்கியமான முன்னெடுப்புகள், நிகழ்வுகள், சாதனைகள் ஆகியவற்றை எனது குழுவினர் தொகுத்து வெளியிடுவார்கள். இதன் மூலம் சமூகத்தில் ஒரு நேர்மறையான மாற்றத்தை என்னால் ஏற்படுத்த முடிந்தது என்பதை நினைவு கூற நான் விரும்புகிறேன். அப்புறம் அவருடைய தேர்தல் பற்றி, தேர்தலுக்கு துணை நின்றவர்கள், எனக்கு வாக்களித்தவர்கள், அதெல்லாத்தையும் வந்து அவங்களெல்லாம் பாராட்டிட்டு கடைசியாக சொல்றாரு, பொதுச் சேவையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் எனக்குள் ஆர்வம் சிறிதும் குறையாமல் அப்படியே உள்ளது. புத்துணர்ச்சியுடனும் புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலுடனும் நான் மீண்டும் வருவேன் அப்படின்னு அவர் வந்து எச்சரிக்கை செய்கிறார். சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன் அந்த அவருடைய முழு அறிக்கையிலேருந்து. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இங்கே அயல்நாட்டு வாழ்க்கையை விட்டு தமிழகத்துக்கு வந்தபோது நான் வந்து ஒரு 3 புள்ளிகளை கையில் எடுத்துக்கொண்டேன். 3 லட்சியங்கள், 3 இலக்குகள். 1, நீதி கட்சி தொடங்கி திராவிட இயக்கம் மேற்கொண்ட சமூக நீதிக்கான பங்களிப்பு குறித்த விழிப்புணர்வை பரவலாக்குவது. இதுதான் அவருடைய நம்பர் 1 பாயிண்ட். ஏன்னா அவர் வந்து எதை எடுத்தாலும் நேராக பிடி ராஜனுக்கு போயிடுவார். தாத்தாவை சொல்லாமல் அவர் இருக்கவே மாட்டார். ஸோ அதுதான் நீதி கட்சி தொடங்கித்தான் இன்றைக்கு திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் வரை சமூக நீதிக்கு ஒரு பெரும் பங்களிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இதை பற்றி நான் தொடர்ச்சியாக பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை அவருடைய புத்தகமே இது குறித்ததாக இருக்கலாம், அதை வச்சுப்போம். 2வது, மதுரை மக்களுக்காக எனது தந்தை மற்றும் முன்னோர்கள் ஆற்றிய பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வது. 3வது, எனது குடும்பத்தின் மீதுள்ள நற்பெயரை மேலும் வளர்த்தெடுப்பது. இந்த 3 தான் அவருடைய கோல் அப்படின்னு அவர் சொல்றாரு. சொல்லிட்டு முன்னர் குறிப்பிட்ட எனது 3 தனிப்பட்ட இலக்குகளையும் பெருமளவில் அடைய முடிந்தது என்பதில் நான் நிறைவடைகிறேன் அப்படின்றாரு. 10 வருடத்துல இது எல்லாத்தையும் பெருமளவுக்கு சாதனைகளை செய்துவிட்டேன் அப்படின்னே சொல்றாரு. அது கொஞ்சம் ஆச்சரியம் தான் எனக்கு. அப்புறம் இன்னொன்று சொல்றாரு, அவருடைய ஒரிஜினல் ஐடியா 2016 வரும்பொழுது அப்போ அவருக்கு வயது 50, இப்போ அவருக்கு வயது 60. 10 ஆண்டுகள் கழித்து எனக்கு 60 வயதாகும் பொழுது பொது வாழ்க்கையிலிருந்து விலகி சர்வதேச கண்ணோட்டம் கொண்ட ஒரு குடிமகனாக வாழ விரும்பினேன் அப்படிங்கிறார். ஆனால் அதுக்கப்புறமா கருத்தை மாற்றிக்கிட்டார். 10 ஆண்டுகளில் சஃபிஷியண்டான வேலையை செய்ய முடியல அப்படிங்கிறதுனால எனக்கு இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் வாய்ப்பு தாருங்கள் அப்படின்னு அவர் வந்து அப்பொழுதைய முதல்வர் ஸ்டாலின்கிட்ட கேட்டு இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் தேர்தலுக்காக நின்னார். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து தோற்க வேண்டி வந்து விட்டது. இந்த 5 ஆண்டுகளில் ஜெயித்து அமைச்சராகி, ஜெயிக்கிறது ஒரு கேள்விதான், ஜெயிச்சிட்டாலும் அவருடைய கட்சியும் ஜெயிக்கணும், இவரை அமைச்சராக்கணும். ஆனால் அதெல்லாம் நம்பியிருக்காரு. நான் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சராகி அதன் மூலம் வரவிருக்கும் 5 ஆண்டுகளில் முடிக்கப்படாத பணிகளை முடித்து விடலாம் என்று முழுமையாக நம்பினேன். வாய்ப்பு கொடுத்தாங்க, இவரும் தோற்றுவிட்டார், இவருடைய கட்சியும் தோற்று போய்விட்டது. அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட் எல்லாம் கொடுக்குறாரு, நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்னு. எனக்கு இதில் 1-2 இடங்கள்ல தான் கேள்வி. அவர் என்ன சொல்றாருன்னா வந்து, பொறுப்பேற்ற முதல் நாளில் இருந்த எடுத்தடுப்பிலேயே என்னை வந்து நிதியமைச்சராக்கி விட்டார்கள். உடனடியாக எனது நண்பர்கள் எஸ்தர் டுஃப்ளோ மற்றும் ரகுராம் ராஜன் உள்ளிட்ட சர்வதேச பொருளாதார நிபுணர்களை, இதில் எஸ்தர் டுஃப்ளோவும் அவருடைய கணவர் அபிஜித் பானர்ஜியும் நோபல் பரிசு வாங்கியவர்கள் எக்கனாமிக்ஸில், அவர்களையெல்லாம் வைத்து ஒரு குழுவை உருவாக்கினார்கள். அது வரைக்கும் உண்மை. ஆனால் அந்த குழு என்ன செய்ததுன்னு இன்று வரைக்கும் நமக்கு தெரியாது. ஆனால்
அதில் இடம்பெற்ற ஒவ்வொரு உறுப்பினரின் கருத்துக்களையும் நான் நேரடியாக பெற்று அவற்றுக்கு செயல் வடிவம் கொடுத்து நிதி மேலாண்மையில் முந்தைய 20 ஆண்டுகளில் இல்லாத பெரும் மாற்றத்தை வெறும் 2 ஆண்டுகளில் கொண்டு வந்தோம் அப்படிங்கிறாரு. கொஞ்சம் உங்களுடைய குழு சொல்ல போகுது இல்லையா ஒரு லிஸ்ட், அதை பார்த்தா தான். அதாவது இந்த செல்ஃப் ப்ரமோஷன்ல இவருக்கு எஸ்தர் டுஃப்ளோ, ரகுராம் ராஜன் நண்பர்கள், கிரேட். அவர்களை வைத்து ஒரு குழு உருவாக்கினேன், கிரேட். அவர்கள் கொடுத்த ஆலோசனையை எடுத்துக்கொண்டு 20 ஆண்டுகளில் நடக்காத விஷயங்களை 2 ஆண்டுகளில் செய்து முடித்தேன்னு இவர் சொல்லும் பொழுது நம்ம முதல்ல கேட்கறது, இவர் ஒரு ஹம்புலா இருக்கிறவர். பிடிஆருக்கு வந்து அறிவு கூர்மை, பேச்சு திறமை, ஆங்கிலத்தில் பேச்சு திறமை அதெல்லாம் இருக்கிற மாதிரி தன்னடக்கம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது கிடையவே கிடையாது. அடி ஒரே இதுதான், நாம் பண்ணாததா, நீங்கள்லாம் யாருடா, நீங்கள்லாம் ஒன்றுத்துக்கும் லாயக்கில்லாத பயல்கடா அப்படிங்கிறது தான் அவருடைய இது. 20 ஆண்டுகளில் இல்லாத பெரும் மாற்றத்தை 2 ஆண்டுகளில் கொண்டு வந்தோம்னா அது எல்லாருக்கும் விசிபிளா இருக்கணும் இல்லையா? அப்படி என்ன 20 ஆண்டுகள்ல செய்யாது நீ 2 ஆண்டுகள்ல செஞ்சிருக்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதை விட ஒரு பெரிய கேள்வி ஒன்று இருக்கு. 20 ஆண்டுகளில் செய்யாதனா அதுல திமுக ஆட்சியும் அடங்கும். கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி, அதுக்கு முந்தைய 5 ஆண்டுகள் திமுக ஆட்சி, அதுக்கு முந்தைய 5 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி. ஸோ அந்த 20ல 15 அதிமுக, 5 திமுக. அப்படி பண்ண ஒருத்தரை ஏன் ஒரு முதல்வர் வெளில போ, தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு போ என்று அனுப்புகிறார் அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வரும். அதை ஞாபகத்தில் மட்டும் வச்சுக்கங்க. மற்றபடி அவர் சொல்றாரு என்னென்னலாம் பண்ண அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் வந்து அவங்க முழுமையாக அவருடைய குழு தகவல் கொடுக்கறப்ப பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து டிஜிட்டல் சேவைகள் தகவல் தொழில்நுட்பத்துக்கு வந்தோடனே என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாரு. ஐடிஎன்டி மையப்பணிகளை, அதாவது இங்கே வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்திய அளவில் வந்து இந்த இன்குபேஷன் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் பல இடங்களில் நடந்துட்டு இருக்கு. ஐஐடி மெட்ராஸ் ரிசர்ச் பார்க்கணும் ஒரு பெரிய அளவுக்கு இன்குபேஷன் அமைப்பு ஒன்று போயிட்டு இருக்கு. ஐடிஎன்டின்னு ஒன்று வந்து இவங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே கொண்டு வந்தாங்க. இன்னி வரைக்கும் ஐடிஎன்டியில் என்ன பெரிய ஒரு பிரேக் அவுட் டெக்னாலஜி வெளில வந்திருக்கு அப்படின்னு தெரியல எனக்கு. அதுவும் வந்து இன்றைய காலகட்டத்தில் எக்கச்சக்கமான வேலைகள் நடக்க வேண்டிய நேரத்தில் ஐடிஎன்டியை பற்றி அவர் ரொம்ப உயர்வாக குறிப்பிடுறாரே தவிர ஐடிஎன்டியோடைய அவுட்புட் என்ன அப்படிங்கிறது வெளியில் தெரியல. அப்புறம் மற்ற ஒரு சிலதெல்லாம் சொல்கிறாரு, எல்காட், செஸ் பூங்கா, கல்வி உதவித்தொகை, பிளா பிளா பிளா, அதெல்லாத்தையும் நான் விட்டுறேன்னா, தமிழிணைய கல்விக் கழகம் செலவுக்கேற்ற விளைவுகள், நாம் இன்வெஸ்ட்மெண்ட், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு நாங்கள் வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை பயங்கரமாக அதிகப்படுத்தி இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. எகைன் தமிழ் இணைய நூலகத்தின் உள்ளடக்கங்கள் பல மடங்கு விரிவடைந்து அதன் பயன்பாடு 10 மடங்கு அதிகரித்து 17 கோடிக்கும் அதிகமான பார்வைகளை பெற்றது. எகைன் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேருக்கு தமிழ் இணைய கல்விக் கழகம் அப்படின்னு சொன்னால் தெரியும். அவர்களுடைய என்னென்ன செயல்பாடுகள், அது அந்த செயல்பாட்டை எப்படி அவங்க சிறப்பாக இதற்கு முன் செய்ததை விட சிறப்பாக பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வந்து நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள். இவர் சொல்லிட்டாரு, என்ன அளவுக்கு யாரும் இந்த துறையில் கடந்த எப்படி நிதித்துறையில் சொன்னாரோ அதே மாதிரி, அதான் பாருங்களேன், திரும்ப சொல்லிடுறேன், தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே நிதி மேலாண்மையில் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை வழங்க முடிந்ததுன்னு சொல்றாரு. டால் கிளைம்ஸ், அன்பார்ச்சுனேட்லி அதுதான் ஒன்று. அவர் வந்து ஒன்றுமே செய்யலை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அந்த டால் கிளைம்ஸ் தான் எனக்கு வந்து கொஞ்சம் பயம் கொடுக்குது. அப்புறம் ஒரே ஒரு பாயிண்ட், ஃபைனல் பாயிண்ட், நம்ம ஏற்கனவே அவர் நான் மீண்டும் வருவேன் புத்துணர்ச்சியுடனும் புதுவேகத்துடனும்னு சொல்லிட்டோம் இல்லையா, அவர் தேர்தல் அரசியல் பற்றி கணிச்சதுன்னு அவர் சொல்றாரு. அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். 2016 தேர்தல் அரசியலில் நுழைந்ததிலிருந்து 3 பேரியல் போக்குகளை, மேக்ரோ ட்ரெண்ட் எதிர்பார்த்தேன் அப்படின்னு அவரே சொல்றாரு. 1, நேரடி கள அரசியலுக்கு பதிலாக மின்னணு இணையதள பிரச்சாரம் முன்னெடுக்கப்படும். அவர் ஒரு பாட்காஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காரு 2018, அதில் வந்து இதை பற்றி பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அவருடைய கட்சியில் இவர் அறிவுரை கொடுத்தாரா, அவங்க கேட்டாங்களான்னு தெரியல. இவர் தான் இந்த ஐடி விங்கிற ஆரம்பிச்சு வச்சவர் இவர் தான். மின்னணு இணையதள பிரச்சாரம்ங்கிறது வந்து எப்படி நடத்தணுங்கிற அந்த நல்ல பார்ட் இருக்கு இல்லையா, அதை செஞ்சாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதாவது இணையத்தில் குறிப்பிட்ட தரப்பினரை துல்லியமாக குறிவைத்து பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும், அதெல்லாம் பண்ணீங்க நீங்க. ஆனா உள்ளடக்கத்தை விட வடிவம் முக்கியத்துவம் பெற்று வருவதன் ஆபத்தை 2023 முதல் பல்வேறு பொது உரைகளில் தெரிவித்துள்ளேன். இப்போ வந்து உள்ளடக்கத்தை விட வடிவத்தை முக்கியமாக வைத்து தாவேக ஜெயித்து விட்டதுங்கிறத குறிப்பால உணர்த்துகிறீர்கள், வாழ்க. அப்புறம் வந்து தற்போதைய திமுக அதிமுக என்னும் இருதுருவ அரசியலின் முடிவு மற்றும் ஒரு புதிய தலைமுறையின் தொடக்கம் நிகழும் என்று கணித்திருந்தேன் அப்படிங்கிறீங்க. ஸோ அந்த புதிய தலைமுறையின் தொடக்கம் தான் தாவேக அப்படிங்கிற மாதிரி
நீங்க யூகித்திருந்தீர்கள் என்றால் அது ஒரு பெரிய விஷயம். என்னால் அதை யூகித்திருக்க முடியாது. நிச்சயமாக நானும் 3வது துருவம் என்று ஒன்று வரும் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனால் அந்த துருவம் வந்து பாரதிய ஜனதாவாக இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பாக இருந்தது. ஆனால் இல்லை என்று வேறு ஒரு துருவம் ஒன்று வந்திருக்கு. பார்க்கலாம். வாழ்த்துக்கள். உங்க புத்தகத்தை எழுதுங்கள். படிக்க ஆவலாக இருக்கிறேன். உங்களுடைய சாதனைகளை டீட்டெயில்டாக எழுதுங்கள். உங்களுடைய குழு தருவார்கள்னு சொன்னீங்க. அதையும் நான் பார்க்க ஆவலாக இருக்கிறேன். நீங்கள் உலகெங்கிலும் போய் பேசுவதையும் கேட்டு அதிலிருந்து நிறைய தெரிந்து கொள்ளவும் ஆவலாக இருக்கிறேன். உங்களுடைய அனைத்து எதிர்கால திட்டங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.